பொண்ணு எங்க இருக்கா இப்போ? மேடம் அந்த பொண்ணு பயந்து அங்கிருந்து ஓடிடுச்சு மேடம். மேடம் இந்த ஆள் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது ஒருத்தர் அவர் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு அந்த வீடியோ நான் வாங்கினேன் மேடம். பட்ட பகல்ல ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்து அவளை தூக்கிட்டு போனோன்னு முயற்சி பண்ணிருக்கியா? பொண்ணெல்லாம் உயிரோடய விடக்கூடாது, தூக்கில போடணும். தப்பு மேடம், எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. நீங்க ஒரு பொண்ணு முகத்தை மோல்டு பண்ண சொல்லி மறட்டீங்களா? நீங்க மிரட்டினதுல அந்த பொண்ணு முகம் சுத்தமா மறந்து போச்சு. நல்ல வேளை அந்த பொண்ணே ரோட்ல நடந்து வந்தா. சரி, எதுக்கு மோல்டு பண்ணி கொடுக்கணும்? நீங்க சொன்ன பொண்ணுதான் நேர்லயே வந்துட்டாளே, அவளை நேர்ல கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டலான்னு நினைச்சு பக்கத்துல போய் கலெக்டர் அம்மா கூப்பிடுறாங்க வாமான்னு சொன்னேன். அவ்வளவுதான். திமிரிட்டு ஓடினான். நான் கையை பிடிச்சு இழுத்தேன். ஐயையோ ஐயையோன்னு கூப்பாடு போட்டு தப்பு தப்பா திருச்சி என்னென்னமோ சொன்னான். ஜனங்களும் அவ சொன்னதை கேட்டு நம்பி என்ன மொத்து மொத்துன்னு மொத்திட்டாங்க மேடம். இதுதான் நடந்துச்சு மேடம். இனிமேலாவது இந்த மாதிரி செய்யாதீங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட என் செல் நம்பர் இருக்கு, வாங்கிக்கோங்க. மறுபடியும் அந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் உடனே எனக்கோ இல்ல இன்ஸ்பெக்டருக்கோ இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். வரேன் மேடம். போங்க. இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. ஓகே மேடம். சரி. ஏண்டி ரூபினி, அந்த வீட்டுக்கு நீ இப்ப வந்தவ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேலேயும் சந்தேகப்படுவ? உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறேன். எல்லாம் என் தலை எழுத்து. நீ வீட்டுல இருக்கன்னு இப்படி ரோட்ல வந்து பேச வேண்டியதா இருக்கு. யாரு? புது நம்பரா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஏசிபி சாரா? ஆமா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் சொல்ல போற தகவல் தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தகவலா? என்ன தகவல்? எல்லாமே அந்த மதன பத்தின தகவல் தான். யோ, வண்டி ஓரமா நிறுத்தியா? இப்ப சொல்லுங்க. அந்த அக்யூஸ்ட் மதன பத்தி உங்களுக்கு என்ன தகவல் தெரியும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன்ல, அது ஒர்க் அவுட் ஆச்சுல்ல? ஐடியா கொடுத்தீங்க? என்ன ஐடியா? அந்த மதனை பிடிக்கிறதுக்கு அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பேப்பர்ல ஆட் கொடுக்க சொன்னேன்ல, நீங்களும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்களே. அந்த மதனும் குழந்தை பாக்குறதுக்காக அங்க வந்தான். கடைசியில அவனை பிடிக்காம கோட்டை விட்டுட்டீங்களே சார். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆமா, இப்ப என்ன தகவல் வச்சிருக்கீங்க? இந்த தடவை அவன் எங்க இருந்தாலும் நான் தூக்கிடுறேன். சொல்லுங்க. உங்களுக்கு அவனை பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன் ஏசிபி சார். சொல்லுங்க, என்ன? பூமிகா வீட்டுக்கு புதுசா ரூபினின்னு ஒருத்தி கேர் டேக்கரா வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்கு என்னமோ அவளோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது மதனோட கையால இருப்பாளோன்னு தான் தோணுது சார். போலீஸோட நடவடிக்கை எல்லாம் வாட்ச் பண்ணி தகவல் கொடுக்கறதுக்காக தான் அவ இந்த வீட்டுக்கே வேலைக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஏன், அந்த மதனை மாக்கா டீ கடையில தங்க வச்சவளே இவதான். மதன் இவ்வளவு நாளா மாட்டாம தலைமறைவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தாலே அந்த கேர்டேக்கரா தான் இருப்பாங்க. நீங்க எப்படியாவது அந்த கேர்டேக்கர் ரூபினியை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிச்சு விசாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மதனை ஈஸியா புடிச்சிடலாம். சரிங்க, நீங்க யாருங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஏசிபி சார், நான் யாருங்கிறதா இப்ப முக்கியம்? அந்த மதனை பிடிக்கிறதானே முக்கியம். சரி, ஓகே. நீங்க சொல்ற அந்த ரூபினி இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவளை இப்பவே தூக்கிட்டு போய் லேடி கான்ஸ்டபிளை வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு நான் மதனை எப்படியாவது புடிச்சிடுறேன். சொல்லுங்க, அவ எங்க இருக்கா? சொல்றேன் ஏசிபி சார், இந்த தடவையாவது அந்த மதனை எப்படியாவது புடிச்சிருங்க. சொல்லுங்க. பூமிகா இருக்கால, அவ கூட ரூபினியும் சேர்ந்து அம்மன் கோயில் போறதா வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. நீங்க இப்ப உடனே போனீங்கன்னா அங்கேயே வச்சு அவளை தூக்கிடலாம். சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏய் ரூபினி, என்னையாடி நீ வேவு பாக்குற? உனக்கு வச்சுட்டேன்டி ஆப்பு.
எனக்கே நீ வில்லியா வரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் முட்டி முட்டி தட்டதான் போறாங்க. ஜெயில போய் நல்லா கோழி தின்னு. என்ன பூமிகா, கோயிலுக்கு போலான்னு சொன்னீங்க, இங்க வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் வேற யாரை பத்தி யோசனை பண்ண போறேன்? எல்லாம் மதன் மச்சானதான். அந்த ஏசிபி பாண்டிய வீடு வரைக்கும் வந்து உன் புருஷன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். அவனை சுட்டு பிடிக்காம விட மாட்டேன்னு சவால் வர விட்டுட்டு போறாரு. அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஏசிபி பாண்டியன் சொன்னா அதே மாதிரி நடந்துருமா? நீங்க பயப்படாம இருங்க. எப்படி பயப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க? ஏற்கனவே அர்ச்சனா அக்கா கிட்ட போய் சரண்டர் ஆயிடுங்க நான் எவ்வளவு அடிச்சு சொன்ன தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு என் பேச்ச கேட்காம டீ கடையில தலைமறைவா இருந்திருக்காரு. ஒருவேளை அவரு போலீஸ் கண்ணுல பட்டா என்ன? ஏற்கனவே போலீஸ் பிடிக்கும் போது தப்பிச்சு ஓடிட்டாருன்னு போலீஸ் அவர் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்க தெரியுமா? இவருக்கு எதுக்கு சொல்லுங்க தேவையில்லாத வேலை எல்லாம்? பேசாம சரண்டர் ஆயிடலாம்ல. நீங்க சொன்னதால அவரு சரண்டர் ஆக தானே வந்தாரு. போலீஸ் சுட்டதுனால தானே அவரு தப்பிச்சு ஓடினாரு. சரி, தப்பிச்சு போனவரு ஏன் டீ கடையில போய் ஒளிஞ்சிருக்கணும்? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் கூட்டிட்டு போய் அர்ச்சனா கிட்ட சரண்டர் வச்சிருப்பேன்ல. ஆனா இவர் இப்படி பண்ணதுனால போலீஸ்க்கு கோவம் தானங்க வரும். அவரை சும்மா விட மாட்டாங்க. பாத்தீங்கல்ல, என்ன வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போறாங்க. பூமிகா, உன் புருஷன் சரணடைஞ்சா மட்டும் அவரை நிரபராதின்னு போலீஸ் ஒத்துக்குமா? குற்றவாளியை தானே பாக்கும். வெளியில இருந்த அந்த நந்தகுமாரை கண்டுபிடிச்சாதான் உன் புருஷன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடியும். நல்லா யோசனை பண்ணிப்பார் பூமிகா. உன் வீட்டுக்கார் நந்தகுமாரை பிடிக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. அவர் மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க ரோபினி, நந்தகுமாரை கண்டுபிடிக்கிறது இவரோட வேலை இல்ல. அதெல்லாம் அர்ச்சனாக்க பாத்துப்பாங்கல்ல. இது இவருக்கு தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலைன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? அவரு சூழ்நிலையில இருந்து பார்த்ததா என்னன்னு தெரியும். உங்க பொண்ணுரங்க அண்ணன் இருந்தாலாவது இன்னொரு அந்த நந்தகுமாரை பிடிச்சிருப்பாரு. அவர் இப்ப ட்ரைனிங்க்கு டெல்லியில இருக்காரு. இந்த நேரத்துல உங்க புருஷன் அந்த நந்தகுமாரை பிடிக்க தலைமறைவா இருக்கிறது எனக்கு தப்பா தெரியல. என் மனசு கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க என் மதன் மச்சானுக்கு ஆதரவா பேசுறீங்க. அவர் எல்லாம் என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ராத்திரி பகல தூக்கம் வரலங்க. அவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ ஒரே கவலையாவே இருக்கு. தேவிகா செல்லம் கூட அவர் மேல ரொம்ப ஏக்கமா இருக்கா. இந்த வேதனையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க? வாய் விட்டு அழுதா எங்க வீட்டுல எல்லாரும் வேதனைப்படுவாங்க. அதனாலதான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். எதையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கேன். அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மனம் விட்டு பேசலான்னுதான் உங்ககிட்ட கோயிலுக்கு போலான்னு சொல்லியிருந்தேன். அழாத பூமிகா, உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லதாவே நடக்கும். அந்த நந்தகுமாரை தேடி கண்டுபிடிச்சி அவன் தான் குற்றவாளின்னு உன் புருஷன் நிரூபிப்பாரு. உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு உன் புருஷனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா இரு. நீங்க எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க?
எதை வச்சு இப்படி சொல்றீங்க? அது என் உள் மனசுல பட்டது நான் சொல்றேன். ரூபினி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தாலும் எனக்கு மூத்த அக்கா மாதிரி நீங்க தைரியம் சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அழாத பூமிகா, நான் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் அந்த நந்தகுமாரை கண்டுபிடிச்சு நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிப்பேன். இது அந்த சாமி மேல சத்தியம். பூமிகா வாங்க, முதல்ல கோயிலுக்கு போலாம். மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஓகே, குட் மார்னிங் மேடம். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? விசாரிச்சேன் மேடம். அந்த பொண்ணு பேரு வேதிகா. சுமங்கலி லேடிஸ் ஹாஸ்டல் தான் தங்கியிருக்கா. அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை பொண்ணு மேடம். அவளுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை மேடம். அந்த பொண்ணு நந்தகுமாரோட முன்னாள் காதலியா மேடம். ஒரு மாசமா சரியா ஹாஸ்டலுக்கு வரதில்லையா மேடம். இந்த தகவல்லாம் உங்களுக்கு சொன்னது யாரு? இவங்க தான் சொன்னாங்க. வேதிகா கூட தங்கி இருக்கவங்க. இவங்க பேரு சைலஜா. வணக்கம் மேடம். வணக்கம். வேதிகாவோட ரூம்மேட்டா நீ? நான் ஹாஸ்டலுக்கு வந்து 6 மாசம் தான் மேடம் ஆகுது. வேதிகா கூட சேர்ந்து தான் தங்கியிருக்கேன். ஆனா அவளுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது மேடம். பழகின வரைக்கும் அவ கேரக்டர் எப்படி என்னன்னு விவரமா சொல்ல முடியுமா? அவ ஒரு மூடி டைப் மேடம். சில நேரத்துல சிரிச்சு பேசுவா, சில நேரத்துல பேசவே மாட்டா. இப்ப கொஞ்ச நாளா நான் கண்ட கனவு நிறைவேற போகுது, ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்கேன், அது முடிஞ்ச உடனே எனக்கு கோடி கணக்குல பணம் வர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன டீல்னு கேட்டேன். சஸ்பென்ஸ், நான் போகும்போது சொல்றேன்னு சொல்லிட்டா. அவ சொன்னதை நானும் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப போலீஸ் வந்து கேட்கும் போதுதான் அவ ஏதோ தப்பான செயல்ல ஈடுபட்டிருப்பாளோன்னு சந்தேகம் வருது. கடைசியா அவ ரூம்க்கு எப்ப வந்துட்டு போனா? இந்த மாசம் ஃபுல்லா சரியா ரூம்க்கு வரல மேடம். லாஸ்ட் 10 டேஸா சுத்தமா வரல மேடம். நேத்து சாயந்தரம் பிசிஓல இருந்து போன் பண்ணி எப்படி இருக்கன்னு கேட்டா. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். எப்படி வரேன்னு கேட்டேன். 1 வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னா. சரி, நீ ஒண்ணு பண்ணு. நான் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சத நீ அவகிட்ட சொல்லாத. வேதிகா ஒரு கிரிமினல் வேலையை செஞ்சு ஒருத்தர் மேல கொலை பழிய போட்டு நந்தகுமாருங்கருக்கு கைகூலியா வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவ ரூமுக்கு வந்தா உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு உடனே எனக்கு தகவல் கொடுக்கணும். சரியா? ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைஃப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு உடனே எனக்கு தகவல் கொடுக்கணும். சரியா? சரிங்க மேடம். சரி, நீங்க அந்த நந்தகுமார் விஷயத்துல அலர்ட்டாவே இருங்க. இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுடுங்க. எஸ் மேடம். வாங்க. சொல்லுங்கக்கா. ராதா, நந்தகுமாரை கண்டுபிடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியா? சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சு கைது பண்ணணும்க்கா. மதன் மாமாவை எப்படியாவது அந்த கொலைப்பள்ளியில இருந்து காப்பாத்தணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. ஆனா அதுக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்னக்கா உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கக்கா, உடனே செய்யறேன். நந்தகுமாருக்கு வேதிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கா. அந்த வேதிகா யாருன்னா, யாரோ ஒரு பொண்ணுக்காக இவளை டூப்பா பயன்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கான் அந்த நந்தகுமார். அவ என்ன செய்யறான்? அந்த ஒரிஜினல் பொண்ணு யாரு? அந்த நந்தகுமார். அவன் இப்ப எங்க தலைமறைவா இருக்கான்ற கேள்விக்கு
அந்த வேதிகாவை பிடிச்சாதான் பதில் கிடைக்கும். ஆனா இப்ப அந்த வேதிகா ஒரு மாசமா ஹாஸ்டலுக்கு சரியா வருது இல்ல. வேற எங்கேயோ இருந்துகிட்டு நந்தகுமாரோட கிரிமினல் வேலைங்களுக்கு துணை போயிட்டு இருக்கா. அவளோட ஹாஸ்டல் தோழி ஒருத்துக்கிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கா. நேர்லயே வரதாவும் சொல்லியிருக்கா. சரிக்கா, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த வேதிகாவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம். வேதிகா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வரும்போது அவளை கையும் களவுமா பிடிக்கணும். அதுக்கு நீ கொஞ்ச நாளைக்கு நீ அங்க போய் தங்கணும். அக்கா, நான் எப்படி போய் அங்க? பயப்படாத, உனக்கு ஒரு ஆபத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதுக்கு இல்லக்கா. மாமா இதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாரான்னு தெரியலையே. அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். அவர்கிட்ட நான் இதுக்கு சம்மதம் வாங்கி தரேன். அந்த வேதிகாவை போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். நீ அங்க தங்கறதுக்கு ரூமும் ஏற்பாடு பண்ணி தரேன். சரிங்கக்கா, அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். அந்த வேதிகாவை கையும் களவும் உங்களுக்கு பிடிச்சு தரேன். மதன் மாமாவை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்க்கா. சரி, எதுவா இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்கக்கா. சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. இப்படி சாமி நல்லா கும்பிட்டியா? கிளம்பலாமா? வா. தேவிகா, அம்மா கிட்ட வரியா? செல்லோ, அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க, போங்க. என்ன தேவிகாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கா. பாப்பா என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா பூமிகா, அதான் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கா. என்ன யோசனையாவே இருக்கீங்க? அது எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க. பாப்பா, போலீஸ் வருது. நான் மார்வேஷத்தில் இருக்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்றது? என்ன ஏசிபி சார், எதுக்காக இப்படி காரை வழிமறிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன காரணம்? முதல்ல நீங்க கீழே இருங்க. இறங்குங்கம்மா கீழே. என்ன சார் இது? எங்க போனாலும் என்னையே ஏன் சார் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? அதான் அர்ச்சனா அக்கா எனக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? நான் இப்ப உங்களை ஃபாலோ பண்ணி வரல. வேற யாரும் ஃபாலோ பண்றீங்க? நான் இவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். எதுக்காக? இவங்க யாரு? எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. உங்க பேர் என்னமா? ரூபினி. எவ்வளவு நாளா இங்க வேலை பாக்குறீங்க? இப்பதான் 2 நாளா. உங்க சொந்த ஊரு? திருநெல்வேலி பக்கத்துல ஸ்ரீவைகுண்டம். உங்க ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். எல்லாம் கலெக்டர் அம்மா வீட்ல இருக்கு. கலெக்டர் அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வீட்ல தான் சார் நான் வேலைக்கு இருந்தேன். அவங்க தான் இவங்க வீட்டுக்கு வேலைக்கு அமிச்சாங்க. சரி, என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் இது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு எங்க வீட்ல வேலை செய்யற இவங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க? உங்க புருஷன் எங்க இருக்காருன்னு எந்த தகவலும் தெரியாதுன்னு சொன்னீங்க. கடைசியில மாக்கா டீ கடையில தான் இருந்திருக்கா.
இது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஐயோ சார், ப்ளீஸ் சார், எத்தனை தடவை சொல்றது? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ப்ளீஸ் வழி விடுங்க, நாங்க போகணும். வாங்க வாங்க. ஹலோ, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இப்போ உங்களுக்கு என்ன பதில் வேணும்? இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டும், விசாரிச்சுட்டு அனுப்புறேன். முடியாது சார், முடியாது. நான் அனுப்ப மாட்டேன். இவங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நேரா நீங்க அர்ச்சனாக்கா வீட்டுக்கு போய் அங்க விசாரிச்சுக்கோங்க. ப்ளீஸ் கோ. அத நீங்க சொல்லாதீங்க, அது எங்களுக்கு தெரியும். நான் இப்ப இவங்களை கூட்டிட்டு போறேன். அப்படின்னா நான் ஒரு போன் போட்டு தரேன், நீங்க அர்ச்சனாக்கா கிட்ட பேசிட்டு அப்புறம் கூட்டிட்டு போங்க. இருங்க ரோபினி. ஐயோ, நம்ம வேஷம் போட்டது அர்ச்சனாக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடுமே. பிஸின்னு வருது. பூமிகா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலெக்டர் அம்மா எதுக்கு இழுக்கணும்? சார் ரொம்ப நல்லவரு, நம்ம சொன்னாலே கேட்டுக்குவாரு. சார், மதனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நீங்க முடிஞ்ச மதனை தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எங்களை மிரட்டுறதுல எந்த நியாயமும் இல்ல சார். இந்த மாதிரி நேரத்துல நீ ஏதாவது சொல்லி சுத்த போயிடாத. அச்சோ, பூமிகா சொன்னா. இருங்க ரோபினி, கொஞ்சம் இருங்க. இந்தாங்க ரிங் போது, நீங்களே மேடம் கிட்ட பேசுங்க. என்ன நக்கலா? கலெக்டரமா இருக்கிற துணிச்சல்ல பேசுறீங்களா? சரியான எவிடன்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். இந்த ரூபினியை வச்சு உன் புருஷனை நான் பிடிக்கிறேன். கெஞ்சிரா என்ன பண்றது? அந்நிய மண்ணில் வச்சுதான் உனக்கு தாலி கட்டணும்னு அந்த ஆண்டவன் எழுதிட்டான் போல இருக்கு. இப்ப உனக்கு கள்ள தோணி காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் ரெடி பண்ணிடுவோம். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.